ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போ இந்த 2025 சனி பயிற்சி ஆயிருக்கு இல்லையா? திருக்கணிதப்படி மார்ச் 21 சனி பயிற்சி ஆயிருக்கு. இந்த சனி பயிற்சி 12 ராசிக்கு நம்ம பலன் சொல்லிட்டோம். இருந்த போதிலும் ஹைலைட்டான ஒரு ராசி எது அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக உன்னதமான பலன்களை இந்த சனி பயிற்சியில் அனுபவிக்க போறவங்க யாரு அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான். இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் அதி யோகச்சனியாக வருகின்றார். அதி யோகச்சனி இந்த அதிகமான யோகத்தை செய்யக்கூடிய சனி என்று பொருள். இந்த அதியோகச்சனிக்கு இன்னொன்னு, ரிஷபராசிக்கு கடந்த ஆண்டு இப்போ கரண்ட் இயர்ல 2025 மே 14 பயிற்சி திருக்கணிதப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு ஜென்ம குருவாக இருந்து அவரும் 2ஆம் இட குடும்ப குருவாக போகிறார். தனஸ்தானத்துக்கு போறதால கண்டிப்பாக ஒரு பக்கம் லாபச்சனியாகவும் ஒரு பக்கம் தன குருவாகவும் வருவதால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை அடைவதற்கான ராசின்னு பார்க்கும்போது ரிஷப ராசி தான். அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உங்க தசா புத்தி, உங்க ஜனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி நல்ல ஆதிபத்தியம் பெற்ற நல்ல யோக கிரக தசா புத்திகள் இருந்தா இன்னும் இந்த பலனை அதிகமாக செய்யும். வாரி வாரி வழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அற்புதமான யோகத்தை தருவதற்காக காத்துக்கிட்டு சொல்லலாம். இது பக்கம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, பொதுவா ஒரு சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா ஒரு 3 ராசிக்கு அற்புதமா இருக்கும். சரி, இப்ப ரிஷப ராசிக்கு அற்புதமான காலம்னு சொல்லியாச்சு. அடுத்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவும் அற்புதமான இந்த துலா ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025 ஏப்ரலுக்கு மேல இன்னும் சூப்பரா இருக்கும். சாரி, மேக்கு மேல இன்னும் அருமையா இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, துலாம் ராசிக்கு இதுவரை 5ல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு சாதகமான அமைப்பு உள்ள இடம். 6ஆம் இடம் சர்வீஸ், சேவை, அரசு உத்தியோகம், அடிமை தொழில் எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இந்த இதுவரை 5ல் இருந்த சனி பகவான் 6க்கு போறதால பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தா பண்றது, இந்த போன்ற விஷயங்கள் நல்லா இந்த துளாராசிக்கு இப்போ சாதகமான அமைப்பு. மார்ச் 29க்கு பிறகு அற்புதமா அமைப்பு வந்துருச்சு. இன்னும் இதை ரெட்டிப்பு பண்ணி கொடுக்கறதுக்கு துளாராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்குது. மே 14க்கு பிறகு அது 9ஆம் இடத்துக்கு போயிட்டு துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கும். குரு பாப்பார் 5ஆம் பார்வையாக குரு துலா ராசியை பார்க்குறாரு. அதே துலா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போறாரு. இந்த 5, 9 அற்புதமான ஒரு யோகம். அப்ப இதுவரை தடைபட்ட அத்தனை காரியம் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. இதுவரை உங்களுக்கு நான் எதுவுமே நடக்கலைங்க, நான் போராட்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னாலும் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். கண்டிப்பா நீங்க கவனமா கண்டிப்பா பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். இதுக்கு தசா புத்தி உங்களுக்கு ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி உங்களுக்கு சாதகமா இருந்து போச்சுன்னா நீங்க சொல்லவே தேவையில்ல. அற்புதமா உங்களுக்கு யோகம் வந்துகிட்டே கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லலாம்.
ரைட், 2 ராசி முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு ராசி எது அப்படின்னா மகர ராசி. அப்பா படாத படுபட்டுன்னுப்பா. இந்த 7.5 வருஷமா நான் பட்ட பாடு பணம் கொட்ட நாரி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நேரம் தான் இப்ப சாதக சனியா போறார். புரியுதுங்களா? சாரி, சாதக சனின்ற துளாராசி தான் சாதக சனி. மகர ராசிக்கு சகாய சனின்னு பேரு. சகாயம்னா ஒரு காரியம் நடைபெறுவதற்கு இன்னும் கொஞ்சம் யோகத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய நேரம், அற்புதமான நேரம். அப்ப 3ஆம் இடம் என்பது சகாய சனி. அப்ப எதிர்பார்க்கிற விஷயமெல்லாம் நடக்கும். 7.5 சனி விட்டுருச்சா, இனிமேல உங்களுக்கு தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினைக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் இந்த மகர ராசி நேர்களுக்கு. 7.5 சனி, 7.5 வருஷமா பிடிச்ச சனி பகவான் விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ராசிகளாகத்தான் இந்த மகர ராசி இருக்கு. அப்ப மகரத்துக்கு பாத்தீங்கன்னா இதுவரை 5ல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். மகரத்துக்கு 5ல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறதால 6ஆம் இடம் என்பது கடன். அப்ப கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி தொழில் பண்ணலாம், கடன் வாங்கி இடம் வாங்கலாம், கடன் வாங்கி திருமணம் பண்ணலாம். அத்தனை விஷயமும் நீங்க பண்ணலாம். ஆனா கடன் கேட்கறது கிடைக்கும். அப்ப மகர ராசிக்கு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். அதனால மகர ராசிக்கு அற்புதமான நேரத்தோட இல்ல, எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 7.5 சனி உங்களுக்கு விட்டுருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிந்த வரை எங்கேயாவது சனி பகவான் போயிருந்தா அங்க போயிட்டு ஒரு சரணாகதி தத்துவத்தை பண்றீங்க. நல்லெண்ணெய் தானம் கொடுங்க, காக்காய் சோறு வைங்க, நல்லெண்ணெய் ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் வாங்கி கொடுங்க, ஒன்றும் தப்பில்லை. கோயில் விளக்கறிஞ்சா நம்ம குடும்பம் விளக்கறியும். அதனால இந்த ரிஷப ராசி, துலாம் ராசி, மகர ராசி நேயர்கள் தான் இந்த சனி பயிற்சியால் அதிக யோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. வாழ்க வளமுடன். நன்றி.